அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி உத்திரமேரூரில் மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்கள் தொடர்பான சுவரொட்டிகள் மாணவிகள் மற்றும் பெற்றோர் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இதனை மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கண்டுகளித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் இணையம் மூலம் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு ஆலோசனைகளையும் உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கினார்கள். இந்நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக தலைமை ஆசிரியர் தலைமை உரையாற்றினார். பொட்டன்ஷியல் டிராப்அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பள்ளிக்கு வர முடியாதவங்கலாம் தேடி இல்லம் தேடி கல்வி அவங்கக்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னும் நாங்கள் ஏன் பேரண்ட்ஸுன்ற விஷயத்த சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து முடிச்சோன்னே காலேஜுக்கு போயிட்டீங்க, எங்களுக்கு தெரிய மாட்டேது. இப்போ பேரண்ட்ஸ் கட்டாயம் அனுப்பணும். அதுவும் நீங்கள் கேர்ள்ஸ் சில்ட்ரன். அப்போ என்ன பண்ணணும், உங்களை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கான இந்த ப்ரோக்ராம். மேலும் இந்நிகழ்வில் இப்பள்ளியின் முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஸ்காலர்ஷிப் நான் வாங்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் காலேஜ்க்கு செமஸ்டர் ஃபீஸ் 2000 மட்டும்தான். என்னுடைய புதுமை பெண் திட்டம் மந்த்லி 1000 நான் வாங்குறேன். அதில் கவர்மெண்ட் காலேஜில் 2000. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டாக நான் முதல்வன்ற ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது காலேஜில் அந்த சப்ஜெக்ட் எதுக்குன்னா டிஜிட்டல் மார்க்கெட் ஸ்காலர்ஷிப் எடுக்கிறேன். அதில் இயர்லி ஒரு ஸ்காலர்ஷிப் தருவாங்க பார்த்தீங்களா, காலேஜ் போகிறவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எடுக்கிறேன். இந்த புதுமை பெண் திட்டம் அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ திருப்பி மேற்கொண்டு கம்ப்யூட்டர் பற்றி அந்த இதுவை போயிட்டு இருக்கேன். யாராக கவர்மெண்ட் காலேஜ் வேணும், கவர்மெண்ட் காலேஜ் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ப்ரைவேட் நீட் எக்ஸாம் எழுதி 7.5 ரிசர்வேஷன் மூலமா இப்போ முன்னாடி டாக்டராக நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசை. ஆனால் என்ன எப்படி படிக்கிறது, எப்படி உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக போகணுன்றது எனக்கு தெரியாது. அப்போ நம்ம ஸ்கூல்லே நீட் கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ தான் தெரியும், நீட் எக்ஸாம் எழுதுனா டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க நீட்டெல்லாம் உங்களால் எழுத முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வீட்டில் கூட சொல்லுவாங்களே சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணால் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக முடியும், எழுதி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் போனேன். எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும் என்னன்னே தெரியாது. அப்புறம் ஜாயின் பண்ணேன், படித்து இப்போ நீட் எல்லாரும் முடியும். நீட் எக்ஸாம் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான், நம்ம படிக்கிறதுல தான் இருக்கு. சாதிச்சிங்கன்னா இந்த எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க, எல்லாரும் உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க. கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா, நம்ம டீச்சர்ஸ்லாம் இப்போ நான் டாக்டர் ஆகிட்டா கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கெல்லாம் பெருமை, அப்பா அம்மாவுக்கு பெருமையா இல்லையா? உனக்கு ஆசை இருக்கணுமா இல்லையா? பக்கத்தில் படிக்கணுன்றதுக்காக அந்த ஒரு ஸ்கீம் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பெண் கல்வி இல்லாத வீடு கலர் இல்லைன்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஒரு பெண் பிள்ளைங்க படிக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய புக்கு கொடுக்காத ஒரு லெசன் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு கொடுத்துச்சு. என்னன்னா நான் ஒரு பொண்ணு பிள்ளைன்றதுனால படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் எங்கள் வீட்டிலும் சரி எல்லா. இந்நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். அவர் மாணவிகளுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கி கல்வியின் சிறப்பை உணர செய்தார். மேலும் மாணவிகள் உயர்கல்விக்கான கருத்துக்களையும் முக்கியத்துவத்தையும் சிறப்புகளையும் புரிந்து கொள்ளும் வகையில் தனது உரையை நிகழ்த்தினார். படிக்காம இருக்கலாம் ஸ்கூலுக்கு அப்பா அம்மாவும் படிக்க ஒன்னால வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து வேலை பார்த்து செய்கிற சொல்லுவோம். சொந்தமாகவும் இருக்கிறதுனால எல்லாருமே ரெடி போறாங்க இல்லையா, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்க உயர்கல்விக்கான வழிகாட்டு நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உயர்கல்விக்கான உறுதிமொழியினை ஏற்றனர். இப்பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு தங்களின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல் தொடர்பான கருத்துக்களை வழங்கினார்கள்.
உயர்கல்வி எங்கள் இலக்கு என்ற நிலை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக இந்நிகழ்வு அமைந்தது.